இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக கம்மியான டைமில் பண்ணக்கூடிய காஜு பிஸ்கட். இது ஆக்சுவலி 90 கிட்ஸோட ஃபேவரட் பிஸ்கட்டு. நான் இன்றைக்கி வந்து இது கோதுமை மாவில் பண்ணுற டீ டைம் ஸ்நாக்குக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதை மைதா மாவில் ட்ரை பண்ணலாம். மைதா மாவுனாலும் சேம் மெஷர்மெண்ட்டு தான். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/4 ஸ்பூன் வந்து ஓமம், அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் வந்து சுகரு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. இதுக்கு கூடவே நல்ல சூடாக இருக்கிற 2 டீஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிணையணும். அதிகமாக தண்ணி ஆகாமல் பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை நான் வந்து பிணைஞ்சிக்கிறேன். இப்போ மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிட்டோம். இதை ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இதை தேய்க்கிறதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதை வந்து மைதா மாவு யூஸ் பண்ணி செய்கிறீங்கன்னா மைதா மாவிலே பிணைஞ்சிக்கலாம். அது கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். நான் கோதுமை மாவை வந்து பிஸ்கட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கனால நான் இதை வந்து திரட்டுறதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு இதை வந்து திரட்டிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து தேய்க்கும் போது கொஞ்சம் கனமாக இருக்கணும். நல்லா மெலிசாலாம் தேய்க்கக்கூடாது. நம்ம பிஸ்கட்டுக்காக தேய்க்கிறதால கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு தேய்ச்சிட்டோமா கனமாக. இப்போ வந்து நான் இதை வந்து 3 ஷேப்புக்கு கட் பண்ணுறதுக்காக குழந்தைங்க சிரப்பு பாட்டில் இருக்குல்ல, அதோட மூடி எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம அழகாக 3 ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ அழகாக வருது இல்லையா? இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் வந்து சூடாகிற வரைக்கும் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. நம்ம பிஸ்கட் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கோங்க. ஹையாக வைக்க வேணாம், தீஞ்சிரும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். இது வேகிறதுக்கும் ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. மேக்ஸிமம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும். 2 பக்கமே ஒரு 2 நிமிஷம் வேக போட்டு இதை திருப்பி எண்ணெயிலேருந்து இதெல்லாம் வெந்ததுக்கப்புறமா வடித்து எடுத்துடலாம். நாம் இப்போ வந்து எடுத்த பிஸ்கட் எல்லாமே சூடாக இருக்கும்போது இதுக்கு கார்னிஷ் கொடுத்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சாட் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா, 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பிஞ்ச் ஆஃப் வந்து ரெட் சில்லி பவுட்ரு காரத்துக்கு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப டைமெல்லாம் ஆகாது, சீக்கிரமே பண்ணிடலாம். ஒரு டீ போடுற டைம் தான் ஆகும். ரெண்டாவது இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழந்தைங்க வந்து ஸ்நாக் கேட்பாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. ஆக்சுவலி இதெல்லாம் நமக்கு வீட்டில் எப்போவுமே இருக்கிற பொருள் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓமத்தோட அந்த வாசம், அது சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிஸ்கட் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை பார்க்குறேன்.